அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஏலப்பயிர்களில் இந்த வறட்சியான சூழ்நிலையில் நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் தெளித்து கொடுக்கறதுல என்ன விதமான காரியங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்குங்க, 200 லிட்டர் தண்ணி இருக்குது. நம்ம அதில் தெளித்து கொடுக்குறப்ப இந்த நேரத்தில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னா, அழுகல் வரும். அழுகல் வராமல் இருக்க உங்கள் மயிலாடும் பாரா அங்கேயோ அல்லது பாம்பாடும் பாரா அங்கே இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் அல்லது கேவிகேல அவங்கள்ட்ட இருந்தோ அல்லது தமிழ்நாட்டில் இருந்தோ நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா சூடோமோனஸ் அப்படிங்கிற திரவம் வாங்கிக்கலாம். சொரிக்காய் வராமல் இருக்கிறதுக்கான வெட்ரிசிலியம் லக்கானி அது கலந்துக்கலாம் 2. 3வது புழு வரக்கூடாது. அதாவது ஃபியூசாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டில் துளைப்பு பண்ணக்கூடிய அந்த இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபியூசாரியம் வரக்கூடாதுன்னு இந்த பெவேரியா பேசியானா அல்லது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அந்த திரவம் கலந்துக்கிறது. அதே மாதிரி அவங்க இதெல்லாம் பொதுவான இந்த 3, அதாவது அழுகல், பூச்சி, புழு, இது 3க்குமானது வாங்கிடுறோம். இது கூட நம்ம காய்கள் நல்லா ஊறி வரணும் அப்படிங்கிறதுக்காக சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம் கலந்துக்கிறோம். அவங்களே ஒரு நுண்ணூட்ட கலவையை வச்சுருக்காங்க. அது 1 கிலோ கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை மட்டும் கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை ஒரு நாள் வச்சிருந்து இதை நம்ம பயிர்களில் தெளிச்சிக்கலாம். இப்படி வெறும் தண்ணியை தெளிக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக இதோட கலந்து தெளிக்கணும். இது கூட கடல் பாசி உரம் இருக்குன்னா 1 லிட்டர் கலந்துக்கணும். ஹியூமிக் பவுடர் இருக்குன்னா அரை லிட்டர் அது கலந்துக்கணும். இதை கலந்து எப்படி தெளிக்கணும்? தட்டையிலையும் தெளிக்கணும், இலையிலையும் தெளிக்கணும், கீழே சரங்கள் மேலேயும் தெளிக்கணும். அப்படி பொதுவாக நம்ம தெளிச்சுக்கிட்டோம்னா நல்லது. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி தெளிக்கும்போது நமக்கு இன்றைக்கி எல்லா பகுதியிலையும் கெமிக்கல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கெமிக்கல் போடுறப்ப இதை போடலாமா? இப்போ கெமிக்கலில் ஒரு வாரத்துக்கு 8,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா செலவு வருதுன்னா, இப்போ நான் சொன்ன பொருள்கள் எல்லாமே ஒரு 7 பொருள் சொல்லியிருக்கேன்னா இதோட மொத்த கூட்டுத்தொகை 1,500 ரூபாங்க. அடிக்கிற செலவு அப்போ 2,000 ரூபாய், 10,000 ரூபா அதில் செலவாகுது, இதில் 2,000 ரூபாய் செலவு வருது. ஸோ இந்த மாதிரி தெளிச்சுக்கிறது நல்லது. இதுலேயுமே இப்போ நான் என்ன கேள்விப்படுறேன்னா, இந்த சமீப காலமாக ஒரு 6 மாத காலமாக உங்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்லிவிட்டு பொருளை விற்கிறதுக்கு ஜீப்பில் வர்றாங்க பார்த்தீங்களா? அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா பயோ பொருள்னு கொண்டு விற்கிறாங்க. அந்த பொருள் என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் விலையெல்லாம் ஜாஸ்தியாக, 1 லிட்டருங்கிறது 200 ரூபா தாங்க அதோட விலை. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 350 ரூபா 400 ரூபா போட்டு 2 மடங்காக விற்பனை பண்ணுறாங்க. அது உண்மையானது காசு இல்லைங்க, கம்மியான காசு தான் அதெல்லாம். அதனால் ஒரு தெளிப்புக்கு 2,000 ரூபாய் அந்த அளவு மனசில் வச்சுட்டு அதை தெளிச்சுக்கிட்டோம்னாலே நல்லது. அதாவது நான் சொல்கிறது பூச்சி, புழு, அழுகல், வளர்ச்சி இது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேங்க. அடுத்து 2வது, எந்த காரணத்தை முன்னிட்டும் தரையில் தெளிக்கிறப்ப இந்த விருதுநகரில் எண்ணெய் கரைசல் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை போடக்கூடாதுங்க. நிறைய பேர் நம்ம போட்டுட்டு ஆரம்ப காலத்தில் அதை போட்டதுக்கப்புறம் மண் பொதுப்பாக ஆயிடுச்சு, சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூ வரல, காய் வரலன்னு திணறிட்டு இருக்காங்க. மண் போயிடும். அதனால் தயவுசெய்து அது பண்ண வேண்டாங்க. அது நம்ம கெமிக்கலை ஒரு அளவுக்கு மீறி தவறான கெமிக்கல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் பார்த்துக்கங்க, அது பண்ணக்கூடாது. 3வது பார்த்திங்கன்னா, நீங்கள் தரைவெளியில் கொடுக்குறப்ப எப்போ கொடுத்தாலும் பக்கத்தில் வெறும் 100 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சில் 1 கிலோவே விற்கக்கூடிய அளவுக்கு ஹியூமிக் பவுடர் கிடைக்குதுங்க. அந்த ஹியூமிக் பவுடரை தண்ணியில் கரைச்சி நிறைய தரையில் கொடுத்துக்கிட்டோம்னாலே மண் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொது வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு வச்சுருக்கவங்கள்ட்ட 20 லிட்டர் கோமியம் வாங்கினோம்னா 200 லிட்டரில் 20 லிட்டர் கோமியம் கலந்துக்கிறோம், இந்த ஹியூமிக் பவுடர் கலந்துக்கிறோம். இந்த கலந்த அமைப்பை நீங்கள் கரைச்சி தரைவெளியில் கொடுக்கலாங்க. இது நம்ம கொடுக்க பொதுவாக அடிப்படையான சத்துக்கள் நம்ம பயிர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த உயிர் உரங்கள் பயன்படுத்துகிறப்ப கம்மியான விலையில் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்துக்கங்க. வேணுங்கிறவங்க கேளுங்க, நம்பர் அனுப்புகிறேன். அதை வாங்கி நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம்னா, கொஞ்சம் அதிகமாக பெருக்கமடைய செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, தரையில் ஊற்றிக்கிட்டோம்னா ஒரு ஒரு குறைந்த செலவில் இந்த வெயில் காலத்தில் தரையிலையும் கொடுத்துக்கணும், சரங்கள் மீதும் அங்கேயும் தெளிச்சுக்கணும், தட்டையில் இலைகளையும் தெளிக்கணும்.
இந்த விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.